பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அரபி எழுத்துக்களுடைய வரிசையில 19வது எழுத்து தான் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த எழுத்து குர்ஆன்ல 2200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இது இடம்பெற்றிருக்கு. இந்த எழுத்தினுடைய வடிவம், இதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எழுத்து பார்த்தோம் ஐன் அப்படின்னு சொல்லி, அதே போலதான் எக்ஸாக்ட். சின்ன ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு நுக்தா, ஒரே ஒரு புள்ளி மட்டும் இந்த எழுத்துக்கு மேல இருக்கு. இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ரைன் என்று உச்சரிக்கணும். தமிழ்ல கைன் அப்படின்னு போட்டிருப்போம், ரெண்டாவது கைன் என்று சொல்லி அந்த கைக்கு வரக்கூடிய அந்த கைன் என்று போட்டிருப்போம், மூணாவது இங்கிலீஷ்ல GAIN அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ நமக்கு புரியும், இந்த சிகப்பு கலர்ல வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே அரபில மட்டும்தான் அதனுடைய உச்சரிப்புகளை முழுமையாக நம்ம நிறைவேற்ற முடியும். இதை வேற எந்த மொழியிலையுமே டிரான்ஸ்லிட்ரேஷன், அதாவது ஒளிபெயர்ப்பு செய்ய முடியாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த சிகப்பு கலர்ல நம்ம எழுத்துக்களை இந்த அடையாளம் மட்டும் காட்டியிருக்கிறோம். ஸோ அது நமக்கு புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எழுத்தினுடைய ஒளிபெயர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்வதற்காக வேண்டி, அடிப்படையில் உள்ளவங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுக்குறோம். பட் இப்போ தமிழ்ல இருக்கிறதும் இங்கிலீஷ்ல இருக்கிறதும் இதுவே இதனுடைய எக்ஸாக்டான உச்சரிப்பு அல்ல. தமிழ்ல இங்க நம்ம க கி கு அப்படின்னு கொடுத்துருப்போம், ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க GAGIGU அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இது எப்படி உச்சரிக்கணும் இந்த எழுத்து அப்படின்னா என்பதாக இதை உச்சரிக்கணும். குர்ஆன்ல இந்த எழுத்தினுடைய ஒரு சில உதாரணங்கள் நம்ம தினசரி ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். கைரில் மக்தூபி, இதுல ரெண்டு இடத்துல வந்திருக்கு இந்த எழுத்து கைரில் மக்தூபி. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த எழுத்தை தனியா பார்க்கும்போது இந்த மாதிரியும், இந்த கூட்டெழுத்துல பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இப்படி இருக்கும், செகண்ட்ல இந்த இடத்துல இப்படி இருக்கும். அரபி எழுத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. ஸோ அது இன்ஷால்லா அந்த கூட்டெழுத்துக்கள் வரும்போது நமக்கு அது புரியும். ஸோ இந்த வார்த்தையில ரெண்டு இடங்கள்ல இந்த எழுத்து இடம்பெற்றிருக்கு. இது எப்படி உச்சரிக்கணும்? கைரில் மக்தூபி, கைரில் மக்தூபி என்பதாக உச்சரிக்கிறேன். ஓரளவுக்கு நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல கைரில் GAIRIL கைரில் அப்படிதான் படிப்போம். ஸோ ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு அப்படிதான் அது உச்சரிக்கவும் முடியும். அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் இன்ஷா அல்லாஹ் அது வரும். அது வரைக்கும் இந்த ஜி மாதிரி தான் அது வரும். கைரில் மக்தூபி, மக்தூபி. தமிழ்ல பார்க்கும்போது கைரில் அப்படின்னு இருக்கும், ஆனா அதை அப்படி படிக்காம இங்கிலீஷை பார்த்துக்கங்க ஈக்குவலுக்கு கைரில். அதே போல மக்லூபி அப்படின்னு படிக்காம மக்தூபி. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, இந்த அரபி எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கைரில் மக்தூபில நடக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, நிறைய பேர் உச்சரிக்கிறது ரைரில் அப்படின்னு உச்சரிப்பாங்க, மௌலூபி அப்படின்னு உச்சரிப்பாங்க. அது முற்றிலும் தவறு. அது இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாக்களுடைய பாடங்கள் வரும்போது இன்னும் தெளிவாக அந்த ஒரு வார்த்தைகளையும் இன்னும் தெளிவாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால இது ரைரில் அப்படின்னு ஓதுவாங்க, நிறைய பேர் ஓதுறது ரைரில் அப்படின்னு உச்சரிப்பாங்க. ரைரில் என்பது தவறு, கைரில் என்றுதான் இதை உச்சரிக்கணும். இந்த அரபி எழுத்தினுடைய வடிவத்தையும் இதனுடைய உச்சரிப்பையும் நல்ல மனசுல பதிய வைங்க. இது பயிற்சியின் மூலம் இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சாத்தியம்தான். அதனால ஆரம்பத்துல சிரமமா இருக்குதே புரியலேன்னு இல்லாம இந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா இந்த கிளிப்பை ஒரு தடவைக்கு 4 தடவையா பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இது புரியும். இந்த பாடங்கள் மூலியமா நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குர்ஆனை தவறு இல்லாம பிழை இல்லாம முழுமையாக தஜ்வீது சட்டத்தோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நம்ம ஓதணும் என்பதுதான் ஒரே நோக்கமே தவிர வேற நோக்கம் இல்லை. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் நல்ல பயிற்சி செய்யுங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் முறையாக ஓதுவதற்கு உண்டான உதவிகளை செய்வான். ஸோ இந்த மாதிரி இன்னும் பாடங்களை பார்ப்பதற்காக வேண்டி www.learnislam.in என்ற வெப்சைட்டை அணுகுங்க. குர்ஆன் மட்டுமில்லாமல் இன்னும் ஏனைய தலைப்புகளில் பாடங்கள் வருது, அதை டவுன்லோட் பண்ணி இன்னும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். அல்லாஹ் நம் அனைவரும் ஏற்றுக்கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.